கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கடையில எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வரும்னு சொல்லியிருந்தாரு. அந்த கடைக்கு நான் போயிருந்தேன். அந்த கடையில இருந்தா பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவி லைன் வந்து ஒரு 10 சந்துக்கு போது. அந்த கடையில எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சந்துக்கு வந்து கேபிள் டிவி தெரியல. கேபிள் டிவி தெரியலனா சும்மா இருப்பாங்க நம்ம ஆளுங்கலாம். அந்த கஸ்டமரோட கடையில வந்து கரண்ட் வந்து வந்து போது. அதான் ஃபால்ட்டு. அத நான் என்னன்னு செக் பண்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவரு கேபிள் தெரியல, கேபிள் தெரியல ஃபோன் வந்துட்டே இருக்கு. "தம்பி கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருப்பா" அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. நான் செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, கேபிள் ஃபால்ட் ஆயிருக்கு. இந்த கடையில வந்து ஈபிலேருந்து வர கேபிள் பார்த்தீங்கன்னா, 2 கோரு. சிங்கிள் ஃபேஸுக்கு போடக்கூடிய கேபிளு. அதில ஃபேஸ் கரெக்ட்டா இருக்கு. நியூட்ரலுக்கு வரக்கூடிய கேபிள் நடுவுல எங்கேயோ ஃபால்ட் ஆயிட்டிருக்கு. உங்க லைட், ஃபேன்லாம் போட்டவுடனே 2 பீஸ் கேரியர்லயுமே டெஸ்டர் எரியுது. அப்போ கேபிள் கட்டு, நியூட்ரல் நடுவுல ஃபால்ட் ஆகுது. சார் இது கேபிள் ஃபால்ட் சார். ஈபிக்காரன் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. இந்த மாரி ஃபால்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஈபிலேருந்து கேபிள் புதுசா மாத்துவாங்க. அடுத்து உடனே லைன் வரணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேபிள் ரெடி பண்ற வரைக்கும் சவுண்ட் வண்டி ஒயர் வாங்கி, அங்க இருக்க ரோடு பில்லர்லேருந்து இந்த ஃபீஸ் கேரியர் வரைக்கும் போட்டு நியூட்ரல் வர வச்சு குடுத்துருவாங்க. நியூட்ரலோ, ஃபேஸ் எது கட் ஆகுதோ அந்த ஒயர் போட்டு குடுத்துருவாங்க. சவுண்ட் வண்டி ஒயர் வாங்கிட்டு ஈபிக்கு சொல்லுங்க சார் வந்து போட்டு குடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. இதெல்லாம் அடுத்த ஆப்ஷன்ப்பா. இப்போ உடனே எதனா பண்ண முடியுமான்னு கேட்டாரு அந்த கஸ்டமரு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடை வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்மியா ஒரு எர்த் ஒயர் ஒண்ணு இருந்தது காப்பரு. எர்த்து போட்டு டெம்மியா வச்சிருக்காங்க. இந்த 3 சுவிட்ச் 3 சாக்கெட் இருக்க பாக்ஸ்ல நியூட்ரல கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த பாக்ஸ்க்கு எர்த்துலேருந்து ஒயர் எடுத்துட்டு வந்து நியூட்ரலுக்கு குடுத்துட்டேன். ஃபேஸு கரெக்ட்டா வருது. நியூட்ரல் தான் ஃபால்ட்டு. அதனால எர்த்து குடுத்துட்டேன். பாக்ஸ் ஆன் ஆயிடுச்சு. எப்பவுமே உங்க வீட்ல கேபிள் ஃபால்ட் ஆகும்போது, ஃபேஸ் ஒயர் கரெக்ட்டா இருந்துட்டு, நியூட்ரல் ஒயர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, ஈபிலேருந்து ஆள் வந்து வேலை செய்ய லேட் ஆகுதுன்னும்போது, அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டால், எர்த்துல இருக்கிற லைன்லாம் கழட்டி விட்டுட்டு, எர்த்து கம்பி மட்டும் தனியா எடுத்து, உங்க பில்டிங்க்கு போற நியூட்ரல் ஒயர எர்த் ஒயரோட ஜாயின் பண்ணா ஒர்க் ஆகுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி எர்த் ஒயர பெர்மனன்ட்டா போடக்கூடாது. ஏதோ எமர்ஜென்சி தேவைப்படும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி